ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஹாஸ்பிட்டல்ல சண்முகம் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து சிவனாடியும் சிவனாடியோட சித்தப்பாவும் இவன் கதையை முடிச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும், இவன் மட்டும் உயிரோட இருந்தானா கண்டிப்பா நம்மளை பத்தின உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவான், அதனால இவன் முகத்துல மாட்டிருக்க அந்த ஆக்சிஜன் மாஸ்கோட லெவலை நம்ம கம்மி பண்ணிட்டா போதும், அவன் மூச்சு திணறி இறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஆக்சிஜனை ரெடியூஸ் பண்றாங்க. நம்ம கார்த்தியும் கார்ல டிரைவ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காரு. பட் அதுக்குள்ள இவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம கார்த்திக் வந்து பார்க்கும்போது சண்முகம் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்போ கார்த்தி டாக்டரை கூட்டிட்டு வராங்க. அவங்க வந்து செக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சண்முகம் வந்து கார்த்தி கிட்ட கண்ணை காட்டி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் கார்த்திக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்திலேயே அவரோட உயிரும் பிரிஞ்சிருது. டாக்டர் சொல்லிடுறாங்க, சாரி சார், எங்களால அவரை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ பாட்டி வந்து பாக்குறாங்க, என்னாச்சு டாக்டர், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கு மூச்சு திணறல் வந்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே பாட்டியும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, இந்த சண்முகத்தை வச்சுதான் உங்க அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேனே, கடைசி நேரத்துல இவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சைடு சண்முகம் இறந்த விஷயம் கேள்விப்பட்டது போலீஸ்லாம் வந்துடுறாங்க. அப்போ சண்முகத்தோட சாவுக்கு காரணம் இந்த பரமேஸ்வரி பாட்டி தான், இவங்களை நாங்க கூட்டிட்டு போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம மயில் கார்த்திக் 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, இவங்க என்ன சார் பண்ணாங்க, வயசானவங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு போலீஸ் சொல்றாங்க, இல்ல சார், எங்களோட வேலையை நாங்க பார்த்து தானே ஆகணும், இப்பதான் நாங்க ஒரு எவிடன்ஸா கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், இப்போதைக்கு எங்களுக்கு இந்த பாட்டி மேலதான் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, ஒருவேளை அரெஸ்ட் பண்ற நிலைமை வந்துச்சுன்னா உங்களை நாங்க அரெஸ்ட் பண்ணி தான் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போ பாட்டி சொல்றாங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா, ஆனா உங்க அத்தை கிட்ட அவ நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க அம்மாவோட சாவுக்கு நாங்க காரணம் இல்ல அப்படிங்கிற உண்மையை நிரூபிச்சுட்டாலே போதும்பா அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட கார்த்தி வந்து, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பாட்டி, மண்டபத்துல தான் சிசிடிவி கேமரா இருக்கு, யாரு சண்முகத்தை சுட்டா அப்படிங்கிற எவிடன்ஸை நான் கையோட கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துக்கு போறாங்க. இந்த சைடு நம்ம சந்திராக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன சண்முகம் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, அப்போ சண்முகத்தை ஷூட் பண்ணது யாரு, யாரோ இந்த விஷயம் வெளியில வரக்கூடாதுன்னு தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க, ஒருவேளை அந்த கான்ஸ்டபிள் சொன்ன மாதிரி அம்மாவோட சாவுக்கு காரணம் கண்டிப்பா இந்த கிளவியா இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, ஒருவேளை அந்த கிளவி அம்மாவோட சாவுக்கு காரணமாவே இருந்தாலும் அந்த கான்ஸ்டபிள் உண்மையை சொல்ல வரும்போது அவனை ஷூட் பண்ணது யாரா இருக்கும், கண்டிப்பா இந்த கிளவி யாரையும் கொல்ற அளவுக்கு எல்லாம் போக மாட்டா, அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா சந்திராவோட அம்மா சாவுக்கு காரணம் சிவனாண்டியோட சித்தப்பா அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுச்சுன்னா சந்திரா வந்து கண்டிப்பா அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரியும் இதை பத்தியே தான் யோசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த கிழவி மேல எந்த ஒரு தப்புமே இருக்காதா, தேவையில்லாம அந்த கான்ஸ்டபிளை இப்படி சுட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம கார்த்திக் வந்து அந்த மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. மண்டபத்துக்கு வந்து அங்க இருக்கிற ஆபரேட்டர் கிட்ட எல்லாம் கேக்குறாங்க, நாங்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணணும், எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த ஆபரேட்டர் சொல்றாங்க, இல்ல சார், எங்களாலலாம் இதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு போலீஸை கூட்டிட்டு வராங்க. கார்த்திக், இது வந்து போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு, சோ நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவரும் வேற வழி இல்லாம அந்த சிசிடிவி கேமரா ஒண்ணுத்தையும் போட்டு காமிச்சிட்டு இருக்காரு. அந்த சிசிடிவி கேமரால இருக்கிற எவிடன்ஸை வச்சு கண்டிப்பா கார்த்திக் வந்து உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாரு. அது மட்டும் இல்லாம இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா சாமுண்டீஸ்வரிக்கு பரமேஸ்வரி பாட்டி மேல உள்ள கோவம் எல்லாம் போயிட்டு 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும். இந்த சீரியலோட மெயின் கான்செப்ட் இந்த பிரிஞ்சு போன 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கிறது தான். அதையும் கார்த்திக் நிறைவேற்றிட்டாருன்னா அடுத்து வந்து என்ன நடக்கும்ன்றத நம்மளால திங்க் பண்ணி பார்க்கவே முடியல. முக்கியமான கதையே இப்போ எண்டுக்கு வரும்போது கண்டிப்பா இந்த சீரியல்ல எவ்வளவு நாளைக்கு ஓட்ட போறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியல. ஒருவேளை இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல நிறைய குட்டிகளாட்டா பண்றதுக்கு யாராவது புதுசா வில்லிங்க வருவாங்களா, அப்படி இல்லைன்னா இதோடய இந்த சீரியலை முடிச்சிருவாங்களான்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சீரியல் முடியக்கூடாது, ரேவதி கார்த்திகோட லவ் சீன்ஸ் எல்லாம் நிறைய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.